புதுக்கோட்டை மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. விவரங்களோடு எமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா என்கிறார். ஷேக் அப்துல்லா, எப்போது மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்பட்டார்கள்? எவ்வளவு பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை கோட்டப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம் ஆகிய 2 பகுதிகளில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 3000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்களும் இருக்காங்க. இந்நிலையில் தான் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க நேற்று அதிகாலை சுமார் 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள்ல போயிருக்காங்க. அப்போது இந்திய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராஜேந்திரன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகுல சசி, சேது, முனிராஜ், மகேந்திரன் ஆகிய 4 மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் அவர்களது ரோந்து படகை வைத்து இந்த மீனவருடைய விசைப்படகில் மோதி சேதப்படுத்தியிருக்காங்க. அதற்கு பிறகு அந்த விசைப்படகை இலங்கை கடல் பகுதிக்கு உட்பட்ட எல்லை பகுதிக்கு இழுத்து சென்று மீனவர்களை தாக்கியதோடு மீன்பிடி உபகரணங்களான வலை உள்ளிட்டவற்றை கடலில் வீசி படகையும் சேதப்படுத்தி விரட்டி அடித்திருக்காங்க. இதுல உயிர் பிழைத்த மீனவர்கள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஊர் திரும்பிய நிலையில வாழ்வாதாரம் காரணம் கருதிதான் நாங்க மீன் பிடிக்க போறோம், மீன்பிடி தொழிலை மட்டுமே நம்பி இருக்கோம், ஒவ்வொரு முறையும் கடலுக்கு சென்று விட்டு திரும்பி வருவது பெரும்பாடாக இருக்கிறது. அதனால இதற்கு ஒன்றிய மாநில அரசுகள் உடனடியாக இந்த பிரச்சனைக்கு நடவடிக்கை எடுக்கணும். தொடர்ச்சியாக தமிழ்நாடு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தி விரட்டி இருக்கிறாங்க. அதனால எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இப்போதுதான் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து 3 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு செய்து படகெல்லாம் தயார் செய்தோம். தற்போது 3 லட்சம் ரூபாய் வரை தங்கள் படகு சேதப்படுத்தியிருக்காங்க. இதனால எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இதற்கு உடனடியாக மாநில அரசும் அதே போல ஒன்றிய அரசும் தலையிட்டு இலங்கை அரசோட பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க அந்த மீனவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த மீனவர்கள் சமுதாய மக்களிடையே பெரும் கொந்தளிப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.